பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். மெகா சர்ச் இந்தியாவில் வரப்போகும் பேராபத்து, பேராசையால் அழிந்த ஊழியங்கள், சிறு குறு சர்ச்சஸ் அஸ்திபாரத்தின் மேல் மெகா சர்ச் கட்டப்படுகிறதா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில இந்த மெகா சர்ச்சின் பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது? 1861 இங்கிலாந்து முதல் மெகா சர்ச் துவங்கப்பட்டது. பிறகு யுஎஸ்ஏவில் மிகப்பெரிய அளவில் மெகா சர்ச்சுகள், சொல்லப்போனால் 1600க்கும் மேற்பட்ட மெகா சர்ச்சுகள் துவங்கப்பட்டது. இன்று இந்த நொடி பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது யுஎஸ்ஏவில் துவங்கப்பட்ட 1600 மெகா சர்ச்சுகளிலே 1400க்கும் மேற்பட்ட மெகா சர்ச்சுகள் பாழடைந்து போயிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன் கிறிஸ்து இந்த சபையில் இல்லாமல் போய்விட்டாரா? மெகா சர்ச் கிறிஸ்துவத்தின் வளர்ச்சி தானே, அல்லது இது கிறிஸ்துவத்தின் அழிவுக்கான ஒரு காரியமா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை மறந்து விட்டோமா? பாழான அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. இந்த மெகா சர்ச்சின் 2வது பாகத்திற்கு நான் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். முதல் பாகத்துல அநேக காரியங்களை இந்த மெகா சர்ச் குறித்து உங்களோடு பேசியிருந்தேன். ஒருவேளை பார்க்காதவர்கள் உடனடியாக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, போய் பார்த்துவிட்டு இந்த 2வது பாகத்தை பாருங்க. இந்த காணொலியை பார்க்க விருப்பமுள்ளவர்கள் மாத்திரம் தொடர்ந்து இந்த காணொலியில என்னோட கலந்து கொள்ளுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வரும் அழிவை அறியாத போதகர்கள். இதோ மெகா சர்ச் உலகமெங்கிலும் மிக பிரபலம். உலகத்தில் உள்ள பல லட்சம் கோடி கிறிஸ்தவர்களால் விரும்பப்படுகிற ஒரு கான்செப்ட். ஒரு காலத்துல 1980களிலே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டடைந்த நாட்கள். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனால் எல்லா ஊழியர்களுடைய கனவாக இருந்தது இந்த மெகா சர்ச். மெகா சர்ச் என்பது என்ன என்றால் 2000 பேர்களுக்கு மேல் ஒரு சபையை உருவாக்கி அதுல 2000 இருக்கைகளுக்கு மேல் அமர்த்தி ஒரு ஆராதனை நடத்துவது மெகா சர்ச் என்ற அந்த வார்த்தைக்கு உரியதாய் மாறிவிடும். ஒவ்வொரு போதகனும் ஒரு மெகா சர்ச்சை உருவாக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட நாட்கள் துவங்கின காலகட்டம் 1980. 1861ஆம் ஆண்டு சார்லஸ் ஸ்பர்ஜன் மெட்ரோபாலிட்டன் டபர்னக்கிள் என்ற அந்த ஒரு சபையை நிறுவின பிறகு அந்த சபை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. காரணம், அது இங்கிலாந்திலே துவங்கப்பட்டது. அந்த சபைக்கு வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சபையினுடைய அளவு, அந்த சபையினுடைய மக்கள் தொகை, அந்த சபையில் வந்திருக்கிற விசுவாசிகள், அங்கு சபையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கூடுகை என்று பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அந்த பிரம்மாண்டத்துல அநேகர் வியந்து இது இந்த கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இது கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய எழுப்புதல் என்று சொன்னார்கள். எழுப்புதலை கண்டுவிட்டோம் என்று நினைத்தார்கள். அந்த மாய காரியத்திற்கு யுஎஸ்ஏ விழுந்து போனது. பிரம்மாண்டமான மெகா சர்ச்சுகள் உருவாக்கப்பட்டது. இது யுஎஸ்ஏ மாத்திரமல்ல, பல நாடுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது மட்டும் போதாது என்பதை எப்பொழுது புரிந்து கொண்டார்கள் என்றால், அதை உருவாக்கினவர்கள் அது அழிந்து போன போது தங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அங்கு வந்த ஆத்துமாக்கள் யாவரும் அந்த சபைக்கு மறுபடியும் திரும்பாமல் வராமல் காலியான இருக்கைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது ஒரு தந்திரம் என்று சொல்லி. நான் இதை குறித்து உங்களுக்கு தெளிவாக இந்த காணொலியில காட்சிகள் மூலமாய் காட்டி உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற பல 100 தேவனுடைய பிள்ளைகள் அந்த முதல் பாகத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய கமெண்ட் நான் பார்த்த பொழுது சிலர் கமெண்ட் அடித்திருக்காங்க, சிறு சபைகளிலே ஆவியானவர் இருக்கிறார், சிறு சபைகளிலே உற்சாகம் இருக்கும், இணக்கம் இருக்கும். அதுல சிலர் எழுதியிருக்காங்க, கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி தானேன்னு சொல்லி. ஒரு பானை சோத்துல ஒரே ஒரு சோறு தவறாக இருந்தாலும் அது மொத்தத்தையும் கெடுத்துவிடும் என்பதனால இந்த பாகம் உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க, எல்லாருக்கும் வெளியரங்கமாய் ஒரு பெரிய சபை, ஒரு பெரிய சர்ச், தட் மீன்ஸ் a மெகா சர்ச் ஒரு கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி போல காட்சி கொடுக்குது. ஆனால் உண்மையான வளர்ச்சியை குறித்து இந்த காணொலி உங்களோடு பேசவிருக்கிறேன். ஒரு மெகா சர்ச் உருவாக்கப்பட்டு அதனுடைய தேவைகளை முதலில் புரிந்து கொள்வோம். ஒரு மெகா சர்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருக்கைகள் கொண்ட மெகா சர்ச்சுக்கு 1000 வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. வாலண்டியர்ஸ், நான் வாலண்டியர்ஸ், பாஸ்டர்ஸ் அண்ட் அந்த மெகா சர்ச்சை சுத்தி மிகப்பெரிய பொருளாதார சூழ்நிலை ஏற்படுத்தப்படுது. என்ன அந்த பொருளாதார சூழ்நிலைனா,
அங்க வரக்கூடிய ஜனங்களுக்கு கஃபெட்டேரியாஸ், பிளே ஏரியாஸ், கிட்ஸ் பிளே ஏரியாஸ், லைப்ரரிஸ், கார்டன்ஸ், ஃபன் ஏரியாஸ், பிளே ஏரியாஸ் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் அங்கே பொருளாதார சூழ்நிலைகள் உருவாக்கப்படுது. குறிப்பிட்டு ஒரு டேட்டா சொல்லுது, ஒரு மெகா சர்ச், அதாவது 50,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு மெகா சர்ச், லேக்வுட் அப்படின்னு கடைசியா முதல் காணொலியில உங்களுக்கு காட்டியிருந்த லேக்வுட் சர்ச் USA, அது 50,000 பேர் இருக்கைகளை கொண்ட ஒரு மெகா சர்ச். அந்த மெகா சர்ச்சின் ரெவென்யூவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சின்ன நகரத்தின் ரெவென்யூ அந்த ஒரு சபையிலிருந்து ஒரு மாதத்தில் உருவாகிறது என்று சொன்னார்கள். இது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு நகரத்தின் ரெவென்யூ ஒரு சர்ச்சிலிருந்து ஒரு மாதத்துல உருவாக்கப்படுது. இதனால அந்த மெகா சர்ச் போதகர்கள் ஒரு பிரசிடென்ட்டுக்கே அட்வைஸ் செய்கிற அளவுக்கு, அவர்களுக்கு அதிகாரமுள்ள வார்த்தைகள் கொடுக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களா இருந்தார்கள் என்றும் சொல்லப்படுது. அதே சமயத்துல இந்த மெகா சர்ச் போதகர்கள் they hired the most of the people. அவங்களுக்கு salary, அவங்களுக்கு மற்ற காரியங்கள், அலவன்ஸ் எல்லாவற்றையும் கவனிக்கணும். the same time ஒரு மெகா சர்ச்சின் தலைவராக ஒரு போதகர் மாறும் பொழுது அவர் சாதாரண சூழ்நிலையில் வாழ முடியாது. மக்கள் அந்த மெகா சர்ச்சை எந்த அளவுக்கு பயங்கரமாய் ஆச்சரியமாய் பார்க்கிறார்களோ அதுபோல அந்த போதகனையும் பார்த்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த மெகா சர்ச்சின் அந்த மாயை தள்ளி சென்று தனியாக ஃபோர்ட்ரஸஸ், அதாவது தனி பங்களோ, அந்த பங்களோ மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டமாய் இருக்கிறது. அவர்களுடைய லேவிஷ்னஸ், அதாவது அவர்கள் ஒரு நாள் செலவழிக்கும் தொகை ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு மாத சம்பளம், ஒரு நாளில் செலவழிக்கும் தொகை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாய் அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஊழியர்கள், போதகர்கள் தள்ளப்பட்டாங்க. சரி, இந்த பொருளாதாரத்துல நாளுக்கு நாள் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த மெகா சர்ச்சில் அதிகரித்து கொண்டே வருது. என்ன புதுசா பண்ணியிருக்காங்க? வாட் இஸ் நியூ? நைஜீரியா அபுஜாவில் உள்ள ஒரு குளோரி தேவாலயம் ஒன்று உண்டு. இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மெகா சர்ச். அதாவது 1,00,000 இருக்கைகளை கொண்ட மெகா சர்ச், இந்த உலகத்திலேயே பெரிய மெகா சர்ச். இதோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த காட்சியை. இந்த பிரம்மாண்டத்தை நிச்சயம் பார்த்து பிரமிக்காதவர்கள் இருக்கவே முடியாது. அட் த சேம் டைம் இந்த USA 1400க்கும் மேற்பட்ட மெகா சர்ச்சுகள் மூடப்பட்டுச்சு இல்லையா? அந்த காலகட்டங்களில அங்க மூடப்பட என்ன காரணம் என்று நிறைய போதகர்கள் ஒரு சர்வே, ஒரு ரிசர்ச் செய்தாங்க. ரிசர்ச் செய்யும் பொழுது அந்த மெகா சர்ச்சை உருவாக்கின ஊழியர்கள் கொடுத்த வார்த்தை, டேட்டா தான் நான் உங்களோடு பேசிட்டு இருக்கேன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, பண பற்றாக்குறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த சர்ச்சை நடத்த எங்களுக்கு போதிய ரெவென்யூ இல்லை, பணம் இல்லை என்று சொன்னாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, சில சிறு 100-200 இருக்கைகள் காலியாகும் பொழுது அந்த மெகா சர்ச்சுக்கு வந்த மிகப்பெரிய அளவு விசுவாச கூட்டம் சுத்தி இருக்கிற சில 100 இருக்கைகள் காலியாவதை பார்த்து அவர்களுக்குள்ள வந்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் பலனை இழந்து போகிறார்கள் என்று சொன்னாங்க. சில 100 இருக்கைகள், அது நாளுக்கு நாள் வளர்ந்து 1000 இருக்கைகள் காலியாவதற்கு வழிவகை செய்தது. மூன்றாவது காரியம், விசுவாசிகள் பலர் பின்மாற்றம் அடைந்தார்கள். அதாவது அந்த கூட்ட நெரிசலும், அந்த கூட்டத்தின் ஆர்வ மிகுதியில வந்து அதை திரும்பி தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கிற அந்த காரியங்கள் இவர்களுக்குள்ள இனி மறுபடியும் இன்னொரு முறை இங்க வரக்கூடாது என்ற சூழ்நிலையை உருவாக்குது, ஒரு அவ்விசுவாசத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. 4, போதிய காணிக்கை. இந்த ஜனக்கூட்டம் குறைவுனால போதிய காணிக்கை வரவில்லை. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு, அங்க இருக்கிற மெஷினரிஸ்க்கு, எக்யூப்மெண்ட்ஸுக்கு, கரண்ட் பில்ல இருந்து மற்ற எல்லா அந்த காரியங்களுக்கு கொடுக்க பணம் போதவில்லை. அது ஒவ்வொரு மாதமும் மக்களுடைய எதிர்பார்ப்பின் நிமித்தம் புதிய புதிய காரியங்களை எடுத்து வந்து பிரம்மாண்டத்தை காட்டினதுனால அந்த இடத்துல அந்த பிரம்மாண்டத்திற்கான சம்பளத்தை, பணத்தை அவர்களால ஈட்ட முடியாததுனால இது க்ளோஸ் செய்ய வேண்டிய நிலைமை வந்ததுன்னு சொல்றாங்க. 5, தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விசுவாசியையும் எந்த போதகனும் சந்திப்பதில்லை. அந்த பிரம்மாண்ட கூட்டத்துல யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு தனிப்பட்ட விசுவாசியினுடைய அந்த விசுவாசத்தை குறித்து போதகன், ஒரு சபையின் மெய்ப்பெண் அறிந்திருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிரச்சனைகள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் மெகா சர்ச்சில் அதற்கான சாத்தியம் இல்லை. இதுதான் பொதுவாக நாசமான பாழடைந்த மெகா சர்ச்சுகளுடைய போதகர்கள் சொன்ன வார்த்தைகள். கொரோனாவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அது மனிதனுடைய இயல்பை, வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்றால் மிகையாகாது. கொரோனாவுக்கு பிறகு
பல சபைகள் காலியா இருந்தது. சபைகளுக்கு வந்த விசுவாசிகள் அந்த மெகா சர்ச்சுகளின் பார்க்கிங் யார்ட்ல வந்து தங்களுடைய கார்களிலேயே உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய திரைகளிலே ஆராதனைகளையும் ஜெபங்களையும் பார்த்து அங்கிருந்து கடந்து சென்றது மெகா சர்ச் போதகர்களுக்கு மிகப்பெரிய இடியை இறக்கினது. அவர்கள் சபைக்குள்ள வராமல் அந்த பார்க்கிங் யார்டில் நின்று அந்த ஜெபத்தை கண்டு சென்றார்கள். இதனால அவர்களுக்கு அந்த சபையை நடத்த வேண்டிய எந்த ஒரு நன்மையும் கிடைக்காமல் போனது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை உண்டாக்குச்சு. சபை அவ்வளவு பெரிய இருக்கைகளும் அவ்வளவு பிரம்மாண்ட சூழ்நிலையும் உருவாக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது சில 100 பேர் அங்கு வந்து உட்கார்ந்தது மேடையில் ஏறி பிரசங்கிக்க வந்த போதகனுடைய விசுவாசத்தையும் விழத்தள்ளினது. அந்த போதகனால தொடர்ந்து விசுவாசத்துல பலப்பட முடியல, தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியல என்றால் அவ்வளவு பெரிய சபை இப்பொழுது சில 100 பேர் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால காலியான இருக்கைகள் அவனுடைய விசுவாசத்தை அழித்து போட்டது. இதுதான் அந்த மெகா சர்ச் உலகம் எங்கிலும் விழுந்து போக காரணம். இப்போ அந்த அழிவுல, அந்த பேராபத்துல, அந்த மிகப்பெரிய சுழலிலே சிக்கி கொண்டிருக்கிறது இந்தியாவும். இந்த மெகா சர்ச் என்பது ஒரு ஊழியனுடைய பேராசை. மெகா சர்ச் என்பது ஊழியனுடைய வஞ்சனை. மெகா சர்ச் என்பது பிசாசினுடைய தந்திரம். மெகா சர்ச் என்பது தேவன் விருப்பப்படாத ஒரு காரியம். நீங்க எப்படி சொல்லலாம்? தேவன் வேதத்துல சொல்றாரு, இந்த உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கட்டிடம் சாலமோன் தேவாலயம், அது ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இல்லாதபடிக்கு நான் எடுத்து போடுவேன். ஒரு பிரம்மாண்டம் இல்லாமல் போனது. அவர் சொல்லும் பொழுது நான் கட்டிடங்களுக்குள்ள வாசம் செய்வதில்லைன்னு சொன்னார். ஆனா ஒரு வைராக்கியம் தானே பாஸ்டர், ஒரு பெரிய கேதரிங்க கூட்டி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது வைராக்கியம் தானே. உண்மைதான், உண்மைதான், அது எந்த தவறும் இல்லை, அது மனுஷனுடைய சிந்தை. ஆனா அதை பயன்படுத்துவது பிசாசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு மெகா சர்ச் அதை சுற்றி இருக்கிற 100 சிறு சபைகளின் மீது கட்டப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. ஒரு மெகா சர்ச் அதை சுற்றி இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற 1000 போதகர்களுடைய அந்த போதனைகளில வளர்ந்த உருவாக்கப்பட்ட விசுவாசிகளை வஞ்சிக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஒரு மெகா சர்ச் பல 1000 போதகர்களை அந்த தேவனுடைய ஊழியத்திலிருந்து விலக செய்கிறது, வழிவிட்டு விலக செய்கிறது என்றால் மிகையாகாது. ஒரு மெகா சர்ச் பல 1000 போதகர்களை ஒரே ஒரு இடத்துல வேலைக்காரனாக மாற்றுகிறது என்றால் அது மிகையாகாது. அந்த மெகா சர்ச்சின் தலைவனுக்கு கீழே 1000 போதகர்கள் என்பது இது ஒரு வேலைக்காரத்தனத்தை உருவாக்குது, ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்குது. தேவன் சுயாதீனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல ஒரு வார்த்தையை உங்களுக்கு காட்டி கொடுத்து இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவன் ஒருபோதும் பெருமந்தையே என்று அழைக்கவில்லை, இயேசு கிறிஸ்து சிறுமந்தையே என்று அழைத்தார். ஏன் அது? இதோ மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24:15 வரக்கூடிய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து அங்கு அந்த ஜனங்களுக்கு முன்னெச்சரிக்கையை கொடுத்து தானியேலின் தீர்க்க தரிசனத்தை அவர் சுட்டி காட்டுறார். சொல்லும் பொழுது மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று எழுதியிருக்கு. ஆம், நாம் வரக்கூடிய நாட்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களை நோக்கி கடந்து போறோம். அது உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் முடிக்கும் பொழுது நாம் ஒருபடி முன்னாடி அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்குள்ள ஆட்சிக்குள்ள கடந்து போக போறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அந்த ஆட்சி வராமல் ஜெபிக்கலாம். முடியாது. அதை தடுத்து விடலாமா? முடியாது. நீங்களும் நானும் அந்த நாட்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த மெகா சர்ச் என்பது பிசாசு நம்மை யாவரையும் விசுவாசத்திலிருந்து அழிக்கிற காரியம், நம்மை பிரிவினைக்குள்ளாக மாற்றுகிற காரியம். பல 1000 சபைகளை உடைக்கணும்னா அது எல்லாவற்றையும் ஒரு சபையாய் மாற்றி அந்த ஒரு சபையை உடைப்பது பிசாசுக்கு எளிதா இருக்கு. நினைச்சு பாருங்க, பல 1000 இடத்துல இருக்கிற வல்லமையுள்ள போதகர்களை தாண்டி அந்த சபையை உடைப்பது கடினமா? சிறு சிறு சபைகளை உடைப்பது கடினமா? அல்லது அந்த சிறு சபைகள் எல்லாரையும் ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்து அந்த பெரிய சபையை அவ்விசுவாசத்துல உடைப்பது எளிதானா? இதுதான் எளிது. இதுதான் USA மற்றும் பல நாடுகளிலே நடந்தது. இன்றைக்கு அந்த அழிவின் சிஸ்டமை இந்தியாவிற்குள்ள பேராசை பிடித்தவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அறியாமையில கொண்டு வந்தாங்களா, இல்ல பண ஆசையில கொண்டு வந்தாங்களா, பேராசையில கொண்டு வந்தாங்களா என்பது இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் நிச்சயமாய் மெகா சர்ச் என்பது இட்ஸ் a ஃபெயிலியர். மெகா சர்ச்சின் பல 1000 போதகர்கள் கைது செய்யப்பட்டாங்க, பல 1000 போதகர்கள் சபையிலிருந்து விலகினாங்க, பல 1000 போதகர்கள் அந்த சபையை மூடி இன்றைக்கு அந்த மெகா சர்ச் பாழான கட்டடமா மாறி இருக்கு. காரணம் அவர்களுடைய பேராசை. நினைவு கூறுங்க,
உங்களுடைய சபை சின்னதா இருக்குன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு ஓடணும்னு நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற இடம் தான் பரிசுத்தம். உங்க ஊழியம் தான் உங்கள் ஆத்துமாவுக்கான ஆதாயம். அதனால சிறிய சபைகளை உடைத்து விட்டு பெரிய சபைகளுக்கு ஓடுவதனால, சிறிய சபைகளை நாசம் செய்து பெரிய இடத்துக்கு ஓடுவதனால எழுப்புதலை காணலாம் என்று நினைத்தால் நாம் நிச்சயமாய் பிசாசின் வலையில சிக்கிக் கொண்டோம் என்ற அர்த்தம். இந்த எச்சரிக்கையின் செய்தி ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்குமானது. இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா உங்களுடைய நண்பர்களோடு, உங்களுடைய சபைகளுக்கு, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த எச்சரிப்பின் சத்தம் நிச்சயமாய் சின்ன சபைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு எச்சரிக்கையின் சத்தம். விருப்பமுள்ளவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் உங்கள் போதகன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.